அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை எல்லாரும் மிக்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த முறை பொங்கல் திருநாளில் நமக்கு நன்றாக மழை பெய்து நம்முடைய மாவட்டங்கள் நன்றாக தண்ணீரினால் நன்று செழித்து எங்கு பார்த்தாலும் தண்ணீர், எந்த பகுதியில் பார்த்தாலும் தண்ணீர். பொங்கல் திருநாளை மிகவும் செழிப்புடன் நம்ம கொண்டாடியுள்ளோம். இந்த நாளிலும் நம்ம இரண்டாம் பருவத்திற்குள்ளாக கடந்து செல்லிருக்கின்றோம். முதலாம் பருவத்தில் மொழி அப்படிங்கிற தலைப்பின் கீழே தமிழ் தேன் செயலின் பொருளை சொந்த நடையில் கூறுதல், தமிழ் மொழியின் இனிமையை உணர்ந்து போற்றுதல். நம்ம தாய்மொழியான் தமிழ் மொழியை இனிமையை உணர்ந்து போற்ற வேண்டும். தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகளை பட்டியலிட்டு காண்பிச்சிருக்காங்க. தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகள்னா ஒரு ஏன் உருவாக்குதல். இலக்கண பகுதியில் எழுத்துக்களின் வகையும் அதனுடைய தொகைகளையும் நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவது பகுதியில் கற்றல் நோக்கங்கள், அதில் இயற்கையினுடைய சிறப்புகள், இயற்கையினுடைய சிறப்புகளை அறிதல், இயற்கையை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி விவாதித்தல், உழவு தொழிலுக்கு மழை இன்றியமையாது என்பதை உணர்தல், மழை பெய்யாவிட்டால் ஏற்படும் விளைவுகளை அது என்னெல்லாம் நம்ம பார்த்தோம். பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கு இடையான தொடர்புகளை நாம் அறிந்து கொண்டோம். இலக்கண பகுதியில் முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பற்றி படித்தோம். அதே பகுதியில் செயல் பகுதியில் திருக்குறள் படித்தோம். இந்த முதலாம் பருவத்திலே மூன்றாவது பகுதியில் அறிவியல் தொழில்நுட்பம், எந்திர உலகம், அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம நாட்டினுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு நமக்கு எவையெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம அறிந்தோம். அறிவியல் கண்டுபிடிப்பினால் ஏற்படும் விளைவுகள் எவ்வாறு இருந்தன அப்படின்னு பார்த்தோம். வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் பெறுதல். அதுபோக இலக்கண பகுதியில் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், தமிழில் எவ்வாறாக நாம் பிழையின்றி எழுத வேண்டும் என்பதை பற்றி நம்ம ஆராய்ந்தோம். இரண்டாம் பருவத்தில் கல்வி, முதல் பகுதி நம்ம இன்றைக்கு பார்க்க போதில் கல்வி வந்து நம்மளுக்கு கண் போன்றது. இன்றைக்கு இரண்டாம் பருவத்தில் இயல் 1 கவிதை பேழை மூதுரை அப்படிங்கிற கவிதை பேழைக்கு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த கவிதை பேழையில் மூதுரையில் உள்ள 4 வரிகளும் உனக்கு மனப்பாடம். மூதுரை என்றால் என்ன? பொதுவாக நம்ம பார்ப்போம். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் அல்லது முதியவர், நம்மை விட வயதில் பெரியவர்கள், முதியவர், அவங்க நம்மளுக்கு சொல்லுகின்ற ஒரு அறிவுரை, அதான் மூதுரை என்பது என்னது? நம்மளுடைய மூத்தவர்கள் அல்லது நம்மை விட முதியவர்கள் சொல்லுகின்ற அறிவுரை, அதுக்கு பேர் தான் மூதுரை. அந்த மூதுரையில் சிறந்த அறிவுகளை கூறுவது மூதுரை என பெயர் பெற்றிருக்கு. இந்த மூதுரையில் 31 பாடல்கள் இருக்குது. மூதுரையில் 31 பாடல்கள் இருக்குது. இந்த மூதுரையினுடைய ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற பிற கவிதை நூல்களையும் என்ன செஞ்சிருக்காரு? ஏற்றியுள்ளார். இரண்டாவது பக்கம் பாரு, இரண்டாவது பக்கத்தில் கீழே பாரு, நூல்வெளி பாரு. இரண்டாவது பக்கத்தில் கீழே நூல்வெளி பாரு. இந்த மூதுரையினுடைய ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் ஏற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் அல்லது முதியவர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில்
31 பாடல்கள் உள்ளன. இந்த நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31 பாடல்கள் உள்ளன. நுழையும் முன் பாரு, கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்விக்கு ஒரு எல்லையே கிடையாது. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாவர வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. கல்வி பிறரால் கைப்பற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். அந்த அழியாத செல்வமாகிய கல்வியை கற்றவங்க எங்கேயும் எப்பொழுதும் சிறப்பு பெறுவாங்க. எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். நாமும் கற்போம், வளம் பெறுவோம். இந்த பகுதியில் பாரு, அந்த 4 வரிகள் நன்றாக நான் வாசிக்க, நன்றாக கவனி. மன்னனும் மாசற கற்றோனும், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மீண்டும் ஒரு வாசிக்க, நல்லா கவனி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால், நன்றாக கவனி, மன்னர்க்கு இத்து வருது பாரு, மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல கல்வி கற்ற அறிவில் சிறந்தவர்களுக்கு எங்கே சென்றாலும் அவங்களுக்கு சிறப்பு பெறுவாங்க. எங்கே சென்றாலும் அவர்கள் சிறப்பு பெறுவாங்க. நீ வாசிக்கும் பொழுதே நன்றாக எழுத்தணி உச்சத்தை வாசித்தீங்கன்னா எழுதும் பொழுது உனக்கு பிழை இல்லாமல் என்ன செஞ்சலாம், எழுதலாம். மறுபடியும் வாசிக்க, நல்லா கவனி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்றாக நீ மனப்பாட பகுதியை ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 3 முறை வாசித்து பார். நீ வாசிக்கும் பொழுதே இந்த எழுத்துக்களை நல்லா நீ உச்சரித்து வாசித்தீங்கன்னா நீ எழுதும் பொழுது தவறு இல்லாமல் எழுதலாம். மாசு, மாசு அப்படின்னா பிழை, குற்றம், தவறு. மாசு இல்லாமல் இருக்கணும் அப்படிம்பாங்க. பிழை இல்லாமல், குற்றம் செய்யாமல், தவறு செய்யாமல் இருக்கணும்பாங்க. சீர்தூக்கி பார்க்குறது, சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தல். நமக்கு இருக்கிற நிறைய குறைகளை ஆராய்ந்து பார்த்தல், ஒப்பிட்டு பார்த்தல். தேசம் எல்லாம் தெரியும், நாடு. தன் தேசம் அப்படின்னா தன்னுடைய சொந்த நாடு, சொந்த நாடு அல்லது தாய் நாடு. சிறப்பு, சிறப்பு அப்படின்னா மதிப்பு, மரியாதை. மதிப்பு, மரியாதை. இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க பாரு. மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன், மன்னன், அந்த நாட்டில் உள்ள கற்றவன் ஒருவனையும் ஒப்பிட்டு பார்த்தால் இருவரிலும் குற்றமில்லாமல் கற்றவரே மன்னனை விட சிறந்தவராக கருதப்படுவார். மன்னன் தான் பெரிய ஆளும்போம், ஆனால் கற்றவங்க தான், குற்றமில்லாமல் கற்றவங்க தான் மன்னனை விட சிறந்தவர்கள். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. இந்த மன்னனுக்கு அவனுடைய நாட்டில், அவன் சொந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. கல்வி கற்றவர்க்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. கல்வி கற்றவனுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு தான். அவன் கல்வி கற்றவன் எங்கே போனாலும் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு. அதாவது மொத்தத்தில் பாரு, ஒரு நாட்டில் ஒரு மன்னனையும் அந்த நாட்டில் கற்றவன் ஒருவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த 2 பேரிலும், மன்னனும் சரி அந்த கற்றவனும் சரி, அந்த 2 பேரிலும் குற்றமில்லாமல் கற்றவன் தான் மன்னனை விட சிறந்தவனாக கருதப்படுகிறார். ஏனென்றால் அவனுக்கு
அவனது சொந்த நாட்டில், மன்னனுக்கு வந்து அவனுடைய சொந்த நாட்டில், அதாவது சிலவனுக்கு அந்த சொந்த ஊரில் மட்டும் மரியாதை இருக்கும், மற்ற இடத்துல போனால் மரியாதை இருக்குது. ஆனால் கற்றவர்கள் எங்கு சென்றாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பு இருக்கும். ஏற்கனவே பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கல்விக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது, ஒரு வரமுறை கிடையாது, என்ன ஒரு அளவு கிடையாது. அதுமாரி கல்விக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. என்ன நம்ம 6 வயசில் படிக்க ஆரம்பிக்கோம், இல்லாட்டி இப்போல்லாம் 3 வயசில் படிக்க ஆரம்பிக்காங்க. என்ன 50 வயசு 60 வயசு அப்படின்னு கிடையாது. ஆனால் மனுஷன் வந்து அவன் இறந்து போகிற வரை, அவனுடைய உயிர் அவனுடைய உடலில் இருக்கிற வரை அவன் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். பொதுவாக கல்வி வந்து மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் வந்து செல்வமாக கருதத்தக்கது. கல்வி வந்து அவனுக்கு ஒரு அழியாத செல்வம் தான். உனக்கு ஏற்கனவே நுழைமுன்னில் போட்டுருந்துச்சு, அழியா செல்வமாகிய கல்வி கற்றவன். கல்வி வந்து ஒரு அழியாத செல்வம், நம்மளுக்கு ஒரு சொத்து. அதை பிறருக்கு கொடுத்தாலும் கொடுக்க என்ன செய்யாது, குறைந்து போகாது. கல்வியை வந்து பிறருக்கு கொடுத்தாலும் கொடுக்க குறையாது. அதை கொடுத்து கொண்டா இருந்தாலும் கல்வி வந்து வளரும் அல்லது அதிகமாகும். அது வந்து குறையாது. கல்வி வந்து வளரும், அதிகமாகும், குறையாது. கல்வியை நம்மிடம் இருந்து பிறரால் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம கற்ற கல்வியை நம்மிடம் பிறர் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம கல்வியை வந்து என்ன செய்ய, மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், கல்வி வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதேமாதிரி கல்வி ஒரு நாளும் அழியாது. நம்ம சேர்த்து வச்ச செல்வோடு அழிஞ்சிடும். கல்வி என்ன செய்யாது, ஒரு நாளும் அழிந்து போகாது. கல்வி வந்து நமக்கு ஒரு அழியாத செல்வம். கல்வி கற்றவன் எங்கு போனாலும் சிறப்பு பெறுவான். எப்போதும் சிறப்பு பெறுவான். கல்வி கற்றவன் எங்கு போனாலும் என்ன செய்வான், அவனுக்கு தனி மரியாதை. அந்த மதிப்பீடு பாரு, மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை 4 கொடுத்துருக்கு. மேலோட்டமாக, மாசற, மயக்கமுற. மாசற கற்க வேண்டும். ஈ பாரு, மாசற கற்க வேண்டும். 2வது பாரு, இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முதலாவது பாரு, இடம் கூட்டல் மெல்லாம். பாரு, இடம் கூட்டல் எல்லாம். பாரு, இட கூட்டல் எல்லாம். பாரு, இட கூட்டல் மெல்லாம். 3வது பாரு, 2வது பாரு, இடம் கூட்டல் எல்லாம் சரியான விடை. 3வது பாரு, மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாச கூட்டல் அற. பாரு, மாசு கூட்டல் அற. மாச கூட்டல் உற. மாசு கூட்டல் உற. வந்து சரியான பதில், மாச கூட்டல் அற, மாசற. 4வது பாரு, குற்றமில்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். குற்றமில்லாதவர். குற்றம் இல்லாதவர். குற்றம் அல்லாதவர். குற்றம் அல்லாதவர். சரியான விடை, குற்றம் இல்லாதவர். 5வது பாரு, சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிறப்பு உடையார். சிறப்புடையார். சிறப்படையார். சிறப்பிடையார். வந்து சரியான பதில், சிறப்புடையார். இப்போ பாரு, கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. இது நம்ம சொந்தமாகவே எழுதலாம். ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்தேன், கற்றவர் ஒளியில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். ஒரு நாட்டினுடைய மன்னனையும் அந்நாட்டில் ஏராளமான செல்வம் பெற்ற ஒருவரையும் உயர்ந்த குடியில் பிறந்த ஒருவரையும் கல்வி கற்ற ஒருவரையும் ஒப்பிட்டால் கற்றவரே பிறர் அனைவரையும் விட உயர்ந்தவராகவும் சிறந்தவராகவும் மதிப்பிற்குரியவராகவும் எண்ணப்படுவாங்க. சிந்தனை வினா கொடுத்துருக்கு பாரு, கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக. நீ அந்த கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை, அந்த பாடலுடைய பொருள் அப்படியே எழுதி வச்சாலே உனக்கு மதிப்பு கொடுத்துருவாங்க. இது வந்து சிந்தனை, நம்மளோட சிந்தனைக்காக கொடுத்துருக்காங்க பாரு. கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக. நம்ம வந்து கல்வி கற்கவில்லை, நம்மளுக்கு என்னெல்லாம் இழப்பு ஏற்படுது பாரு. கல்லாதவருக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு.
ஏன்னா ஒருத்தன் படிப்படியாக இருப்பான், அவன் நாட்டில் பெரிய ஆளாக இருப்பான், ஊரில் பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் அது தவிர அவன் வந்து என்ன செய்ய முடியாது, வேறு எங்கும் போக முடியாது. வேறு எங்கே போனாலும் அவனுக்கு மரியாதை இருக்காது. பிற நாடுகளிலும் அவனுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. இப்போ கற்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு, கல்லாதவருக்கு தன் நாட்டிலேயே மட்டும்தான் சிறப்பு இருக்குமே தவிர மற்றபடி எங்கே போனாலும் அவனுக்கு மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. உனக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மூதுரையின் ஆசிரியர் யார்? மூதுரையினுடைய ஆசிரியர் யார்? ஔவையார். ஔவையார் எழுதிய பிற கவிதை நூல்கள் யாவை? ஔவையார் எழுதிய பிற கவிதை நூல் வெளியில் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஔவையார் எழுதிய பிற கவிதை நூல்கள்: ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள் கேட்காங்கன்னு வச்சுக்க, நீ என்னது சொல்லுவா? கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? அந்த நுழைவுமுள்ள உனக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. கல்வி வந்து மனிதனை வந்து உயர்த்துகிறது. கல்வியினுடைய சிறப்பு, கல்வி வந்து மனிதனை உயர்த்துகிறது. கல்வி வந்து மனிதனுக்கு ஒரு செல்வமாக இருக்குது. நம்ம அதை பிறகு கொடுத்தாலும் கொடுக்க கொடுக்க என்ன செய்யாது, குறையாது. கொடுத்து கொண்டே இருந்தாலும் வளரும் அல்லது அதிகமாகும், குறையாது. கல்வியை வந்து நம்மளிருந்து பிறரால் எடுத்துக்கொள்ள முடியாது. கல்வி வந்து ஒரு நாளும் அழியாது. கல்வி அழியா செல்வம். கல்வி கற்றவர் எங்கு போனாலும் சிறப்பு பெறுவான். எப்போதும் அவனுக்கு சிறப்பு தான். கல்வியினுடைய சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க சிந்தனையினால. என்ன, நீனே இதை உணர்ந்து நான் சொல்ல வச்சு நீனே என்ன செஞ்சிடலாம், எழுதிவிடலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.